मात्रे नमः श्री कामाक्ष्यै नमः पीयूषं तव मन्तरस्मितमिति यत्तैव सापि प्रदाम् कामाक्षी ध्रुवगीदृशं यदि भवेत् एतत् कथं शिवे मन्दारस्य कथालवं न सहते मत्नाति मन्दाकिनीम् इन्दुं निन्दतु कीर्तितेऽपि कलशी पातोदिम् ईर्ष्यायते. ஸோ எப்போ பார்த்தாலும் புன்னகை வந்து அமிர்தம் அமிர்தம் நிலவு எல்லாம் அப்படி பார்க்கடல் மாதிரி வெள்ளை அப்படிலாம் சொல்லிகிட்டே இருப்போமா. இப்போ அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு விட்டார் இப்போ மூக்க கவி. ஸோ பீயூஷம் தவ மந்தரஸ்மிதம், மந்தரஸ்மிதம்னு சொன்னான்னு இது மெதுவான, மந்தரன்னு சொன்னால் மெதுவான, அப்படி புன்முறுவல் ஸ்லோவாக அப்படி வருது. ஸோ அந்த புன்முறுவலை பீயூஷம்னா அமிர்தம். ஸோ அமிர்தம் என்று அப்படி பிரதான்னு சொன்னால் அமிர்தம் ரொம்ப ஃபேமஸானது. பிரதான்னு சொன்னான்னு ரொம்ப வெளித்தோற்றம்னு அர்த்தம். தோற்றம் பிரதயத்தின்னு சொன்னால் வெளிப்படுத்திக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ அமிர்தம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஏன்னா எல்லா ஓஷதி மாதிரி இருக்குது, எல்லா டிசீஸை கிளியர் பண்ணும். அப்படியே அமிர்தம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அப்படி அபிப்பிரதா அப்படி அமிர்தம் உயர்ந்ததாக இருந்தாலும் அந்த ஸ்மிதத்தோட கம்பேர் பண்ணுற வச்சு வியர்த்தா ஏவா கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு விட்றார். அது வேஸ்ட்டு. அமிர்தத்தோடு உன்னோட புன்னகையை கம்பேரே பண்ணக்கூடாது. ஏன்னா அப்படி ஒருவேளை காமாட்சி துருவம் ஈதிருஷம் எதி பவேத், ஒருவேளை இது அமிர்தம் என்று நாம் சொன்னோம் என்றால், ஒருவேளை நம்ம அமிர்தம்னு சொல்லக்கூடாது, இருந்தாலும் அது அமிர்தம் என்று சொன்னோமானால் கதம் வாஷிவே. அப்போ அமிர்தம் சொன்னால் இது வந்து அமிர்தம் எங்கே இருக்குது? தேவலோகத்தில் கிடைக்கிறது. தேவலோகத்தில் தான் அமிர்தம் இருக்குது. ஸோ தேவலோகத்தில் உள்ள எல்லாத்தையுமே இதுக்கு பிடிக்கல. இந்த புன்னகைக்கு வந்து தேவலோகத்தில் உள்ள சாமான்கள் எல்லாம் இதுக்கு பிடிக்கலைங்கிறார். மந்தாரஸ்ய கதா லவம்ன சகதே, ஒரு சின்ன மந்தாரம் அப்படின்னு சொல்லும்போதே இந்த புன்னகை பிடிக்கிறது இல்லை. ஏன்னா மந்தாரப்பூ வெண்மை, இந்த புன்னகையோட வெண்மை அதை அந்த மந்தாரத்தோடு கம்பேர் பண்ண பல மடங்கு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த மந்தார பூக்களோட உயர்வையெல்லாம் சொல்லும்போது அடைச்சா இவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய புன்னகை, அதனால அது தேவலோகத்தில் மந்தார மலர்களை வீழ்த்துகிறது. ஸோ எப்படி அமிர்தத்தை வீழ்த்துகிறது? அமிர்தம் ஓஷதி மாதிரி இருக்குது. அதே மாதிரி தேவியோட புன்னகையே பெரிய மருந்து. அந்த புன்னகையை கிடைச்சாலே பல வியாதிகள் நீங்கிடும். அப்படி இருக்கும் பெரிய ஒரு டாக்டராக இருக்கா தேவி. ஸோ மந்த்ராதி மந்தாகினி, மந்தாகினிங்கிறது தேவலோக கங்கைக்கு மந்தாகினின்னு பேர். ஸோ மந்தாகினி என்று சொல்லக்கூடிய அந்த கங்கையை இது வந்து ரொம்ப கீழாக்கிவிடுறது. மத்நாத்தின்னு அது சவிட்டி மிதிச்சுவிடுறதுன்னு அர்த்தம். ஸோ கங்கையை அது ஒன்றுமே இல்லை, என்னோட புன்னகையோட கலர் கிட்டக்க கங்கையோட வெண்மை ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி ஆக்குறது. இந்தும் நிந்ததி சந்திரன். ஸோ சந்திரமண்டலம், இந்த சந்திரன்லாம் தேவலோகத்தில் உள்ள ஒரு தேவன் தானே சந்திரன்லாம். ஸோ இந்தும் நிந்ததி, தேவலோகத்தில் உள்ள சந்திரனுடைய வெண்மையை அது கீழாக்குறது. கீர்த்திதே அப்படி அப்படி சொன்னாலேயே கலசி பாத்தோதிம், கலசி பார்த்தான்னு சொன்னால் பார்க்கடல்னு அர்த்தம். பார்த்தான்னா தண்ணின்னு அர்த்தம். கலசி பார்த்தான்னு சொன்னால் பார்க்கடல், தண்ணியோட குவியல், அது வெண்மையான இதைத்தான் குடிக்கும். ஸோ பார்க்கடலை குடிக்கிறது. ஸோ பார்க்கடல்னு சொன்ன உடனே கீர்த்தித்தே அப்படி கலசோ பாத்தோதிம், பாத்தோதிம் சொன்னா நிறைய தண்ணி இருக்கக்கூடிய பார்க்கடல். ஸோ ஈஷ்யாயத்தே பொறாமை கொள்கிறது அப்படின்னு பார்க்கடல் வெண்மையை தாண்டி விஞ்சி நிற்கிறது. இதெல்லாம் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஐட்டம்ஸையுமே இந்த புன்னகை தாண்டி நிற்கிறதுனால இதை தேவலோகத்தில் கிடைக்கிற அமிர்தம் என்று சொல்வது தப்பு. அது மியர் வேஸ்ட்னுட்டார் மூக்க கவி. पीयूषं तव मन्तरस्मितमिति व्यक्तैव सा विप्रता कामाक्षी ध्रुवम् ईदृशं यदि भवेत् एतत् कथं वा शिवे मन्दारस्य कथालवं न सहते मत्नाति मन्दाकिनीम् इन्दुं निन्दति कीर्तितेऽपि कलशि पादोदम् ईशायते. विश्वेशां नयनोत्सवं वितनुतां विद्योततां चन्द्रमाः विख्यातो मदनान्तकेन मुकुटि मध्ये च सम्मान्यताम् आहा किञ्चातमनेन हाससुषमाम् आलोक्य कामाक्षिते कालङ्कीमवलम्बते खलु दशां कल्माशहीनोऽप्यसौ. ஸோ வித்யோததாம் சந்திரமாகா அப்படி ஒளியோடு இருக்குது. சந்திரன் வந்து நல்ல வெள்ளை விளையாடுற பிரகாசம் ஒளியோடு இருக்குது.
விஸ்வேஷாம் நயன உற்சவம் விதனுதாம், உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே நயன உற்சவம் பார்க்கறதுக்கே ஆனந்தமாக இருக்குது. சந்திரனை பார்த்தாலே அந்த குளிர்மை அந்த நயனத்துக்கு கண்களுக்கு உற்சவமாக இருக்கிறது. விதனுதாம் விஸ்தாரமாக செய்யக்கூடியது சந்திரன். விக்யாதக ரொம்ப புகழ்மிக்கதாக இருக்கிறது. மதன அந்தகேன, மதனன் என்ற மன்மதனனை முடித்தவர். அந்தகன்னா யமன், மன்மதனுக்கு யமனாக இருந்த சிவன். சிவன் என்ன பண்ணுறார், இதை ரொம்ப சந்திரமாவை இந்த சந்திரனை தூக்கி முக்குட்டி மத்தியே தன்னுடைய மகுடத்தில் தூக்கி எடுத்து வச்சுக்கிறார், கொண்டாடுறார். ஸோ இந்த சந்திரன் இவ்வளோ அழகாக இருக்கே, என்னோட தலைமையில் உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு முக்குடி மத்தியேச்சா சம்மானியதான், ரொம்ப மரியாதை கொடுத்துட்டு போட்டோமே. மூகர் சொல்கிறார், இந்த சந்திரன் ரொம்ப வெள்ளையாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப புகழ்மிக்கதாக இருக்குதுன்னு சொல்லி நினச்சிட்டு இந்த சிவனாகப்பட்டவர் அதை தன்னுடைய தலைமையிலே வச்சு சம்மானியம் கொடுக்குறார். ரொம்ப பகுமானம் கொடுத்துட்டுருக்கார். இருக்கட்டும். ஆனால் இப்போ இந்த சந்திரன் மேலே உட்காந்து பார்க்கறது, தே காமாட்சி உன்னுடைய காமாட்சியே கிம் ஜாதம் அனேன ஹாச சுஷமாம், புன்சிரிப்பு அப்படி வருது தேவியோட முகத்தில் இருந்து ஒரு புன்சிரிப்பு. ஹாச சுஷமான அழகு. ஸோ உன்னுடைய புன்னகையோட அழகை பார்க்கறது தலைமையில் உட்காந்துட்டு இந்த சந்திரன் கிம் ஜாத்தம் அனேனா, என்ன ஆகிப்போச்சு, நம்மளோட வெள்ளையெல்லாம் ஒன்றுமே இல்லையேன்னு அப்போ தான் கர்வம் அடங்கி போகிறது இந்த சந்திரனுக்கு. என்ன ஆகிப்போச்சு, இந்த மாதிரி ஒரு வெள்ளையை பார்க்குறேனேன்னு சொல்லி அப்படியே மூஞ்சி ஒரு சுருங்கி போயிடுமா. சுருங்கி போனாலே எப்படி ஆயிரும், ஒரு கருமை படந்துடும். எப்போவுமே அப்படி தான், முகம் மலர்ச்சியாக இருக்கும்போது கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும், மூஞ்சியை சுருக்கினாலே ஒரு கருமை படந்துடும் அதில். அதனால காலங்கீம் அவலம்பத்தே, சந்திரனில் ஒரு களங்கம் ஏற்பட்டு போச்சுன்னுட்டேன். ஸோ சந்திரனோட களங்கத்தை இந்த மாதிரி அவர் விஸ்தாரமாக அந்த கவிகளோட வர்ணனை இதெல்லாம். ஸோ காலங்கீம் அவலம்பத்தே, மூஞ்சி சுழிச்சு போய் இந்த சந்திரன் ஒரு களங்கத்தை ஏற்றுக்கொள்கிறான். கலு தசாம், அப்படிப்பட்ட நிலைமை அவனுக்கு ஏற்படுகிறது. ஈவன் அப்பியசௌ இருந்த போதில், எப்போ கல்மாஷ ஹீனக, அவருக்கு நார்மலாக ஒரு களங்கம் என்பது கிடையவே கிடையாது. அப்படி இருக்கப்பட்ட அந்த சந்திரன் கூட உன்னுடைய புன்னகையோட அழகில் மயங்கி போய் தன்னை ஒரு சிறுமையாக நினச்சி ஒரு களங்கத்தை ஏற்றுக்கொள்கிறான். அவனோட மூஞ்சியில் ஒரு களங்கம் தொங்குகிறது. அவலம்பனம்னு என்னது தொங்குறது, அப்படியே மூஞ்சியில் ஒரு களங்கம் ஏற்பட்டு தொங்கி போய்டுறதே மூஞ்சி அப்படின்னு சொல்கிறாருங்க. இது ஆக்சுவலாக நம்ம இதில் பார்த்தோம் இல்லையா, நாராயணியமாக இதில் பாகவத்தில் பார்த்தோம். நம்ம இந்த களங்கம்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு 4 மலைகள், இந்த மேருமலைக்கு கீழே உள்ள 4 மலைகள், அந்த மலைகளோட பேர் கூட பார்த்தோம். அந்த மலைகளோட ரிஃப்ளெக்ஷன் அந்த சந்திரனில் படுறதுனால தான் அந்த மலையோட ரிஃப்ளெக்ஷன் தான் களங்கம் போல தெரியறதுன்னு நம்ம அங்கே பார்த்தோம். விஸ்வேஷாம் நயனோத்சவம் விதனுதாம் வித்யோததாம் சந்திரமாஹ விக்யாதோ மதனாந்தகேன முகுடி மத்யே ச சம்மான்யதாம் ஆக்கிம் ஜாதமனேன ஹாச சுஷமாம் ஆலோக்ய காமாட்சிதே காலங்கீமவலம்பதே கலு தசாம் கல்மாஷஹீனோப்யசௌ. ராதே கிருஷ்ணா மேம். சேதः शीतलयन्तु नः पशुपतेः आनन्द जीवातवः नम्राणां नयनाद्वसीमसु शरच्चन्द्रातपोपक्रमाः संसाराख्य सरोरुहाखरकलीकारे तुषारोत्कराः कामाक्षी स्मर कीर्ति बीजनिकराः त्वन्मन्दहासाङ्कुराः. ஸோ காமாட்சி லாஸ்ட் லைன் பார்த்தோம்னா, ஹே காமாட்சி ஸ்மர கீர்த்தி பீஜனிகராக, தேவியோடு வந்து சிங்காரம் அப்படியே ஸ்மர கீர்த்தின்னு என்னது, ஸ்மரன் மன்மதனுடைய கீர்த்தி என்னது, புகழ் எதனால் வருது, சிங்காரத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறான். எல்லாரையும் சிங்காரத்தை ஆழ்த்திப்படுறான். ஸோ அந்த புகழ் அவனுக்கு இருக்குது. ஸோ ஸ்மர கீர்த்தி பீஜம், அந்த பீஜம் எங்கே வித்து எங்கே வந்தது, இப்போ மன்மதனுக்கு அந்த புகழ் எதனால் கிடச்சிது, தேவியோட அருள். தேவி அவனை உயிர்ப்பிச்சு, சிவனால் அப்படியே சாம்பலாகி விழுந்தவனை உயிர்ப்பிச்சு அவனுக்கு இப்படி ஒரு புகழை கொடுத்துருக்கா. அந்த பீஜ நிகராக, அது பீஜம் கொடுத்த மாதிரி இருக்கக்கூடியது தொன் மந்தஹாச அங்குராகா, உன்னுடைய புன்சிரிப்போடு அந்த இது விரியறதே அங்குரம் முளைத்து வரது இல்லையா, அந்த புன்னகையோட முளைதான் அவனை சிங்காரத்துக்கு அதிபதியாக அவனுக்கு கீர்த்தியை கொடுக்கிறது. ஸோ அப்படிப்பட்ட இது சேதக ஷீலயந்து நக, அது லாஸ்ட்டில் வந்துடணும். ஸோ இது வந்து என்னுடைய சித்தத்தை குளிர்விக்கட்டம், சேத்தகன்னா என்னுடைய மனசை, சீத்தலயந்துன்னு குளிர்விக்கட்டம் அப்படி சொல்கிறார் கடைசியில். பசுபதேகே ஆனந்த ஜீவாத்தவக, இந்த புன்னகை எப்படிப்பட்டது, பசு
பசுபதி, பசுக்கள் நம்மெல்லாம் பசுக்கள், நம்மளுடைய பதி தலைவனாகப்பட்ட சிவன். அந்த சிவனுடைய ஆனந்த ஜீவாதவக, அவனுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய உயிர் நாடி பகவான் அந்த புன்னகையை பார்த்து தான் அவனுக்கு உயிர்நிலை பெறுகிறதுன்றா. ஜீவாத்தவகான்னு சொன்னான்னா உயிர்நிலை, உயிர் நாடியே இந்த புன்னகையில் இருக்குது. அப்போ அவருக்கு அவ்வளோ உற்சாகம் ஏற்படுறது, அவர் செயல்படக்கூடிய திறமையை கொடுக்கக்கூடியதாக இந்த புன்னகை விளங்குகிறது. ஸோ நம்ரானான வணங்கியவர்கள், நயன அத்வசீமசு, அவள் பார்வை எங்கே போகிறதோ தெரியாது. இப்போது புன்னகை தேவியை வணங்குறவர்களுடைய அத்வசீமசு, ஸோ எந்த ஓரத்தில் எந்த எல்லையில் அந்த பார்வை அவர்களுடைய பார்வை சென்றாலும் சரச்சந்திர ஆதப உபக்கிரமாக குளிர்ச்சியாக இருக்குமா. அவள் எந்த இடத்துல பார்க்கிறோச்சே அவள் பார்வை குளிர்விக்கப்படுகிறது. சரத்கால நிலவுடைய குளிர்மையை உபக்கிரமாக அது அருகில் அடைகிறது. உபக்கிரமம்னா ஸ்டெப்பிங் நியர், பக்கத்தில் வருகிறது. என்னது? குளிர்த்தன்மையை அடைகிறது. அவர்கள் பார்வை எப்பவுமே குளிர்ச்சியாக இருக்கும். அவளுக்கு கோபதாபம் எல்லாம் வராது. ஏன்னா இந்த புன்னகை அவர்களுடைய வீச்சு அவர்கள் மேல் விழறதுனால. சம்சார ஆக்கிய சரோருக ஆக்கரன்னா மைன்னு சொல்லுவாங்க இல்லையா? மைன்கிறது அந்த சுரங்கம். ஸோ சம்சாரங்கிறது ஒரு பெரிய ஒரு சுரங்கமாட்டம் இருக்குது. சரோருக அதாவது ஒரு தாமரை குளமாக, ஒரு தாமரை குளம் அப்படின்னு எடுத்தோம்னா தாமரை கூடிய அப்படிப்பட்ட ஒரு மைன், ஒரு சுரங்கமாட்டம் தாமரை குளமாக இருக்கிறது என்றால் அந்த சம்சாரங்கிறது எப்பவுமே நம்ம சூடும்போம். இங்கே தாமரை குளன்றார். இந்த தாமரை குளத்துக்கு துஷார உத்கராக கலீகாரே. துஷாரன்னு சொன்னால் பனி வந்தால் தாமரை எல்லாம் வாடி கூமி போயிடும். பனிகாலத்தில் தாமரை மலராது. ஸோ இந்த சம்சாரங்கிற தாமரை குளத்துக்கு வரக்கூடிய பனிமலை போல துஷார உத்கராகான்னு சொன்னான்னு அது கிளஸ்டர்னு அர்த்தம். உத்கராகான்னு அப்படியே கிரணங்கள், உத்கரம்னாலே கிரணங்களை குறிக்கிறது. ஸோ அப்படி பனியோட வீச்சு அப்படி விழருது. அந்த தாமரை குளமாகப்பட்ட சம்சாரத்தை கூட்டத்தில் போய் விழருது. கலீகாரம் பண்ணுறதுன்னா நாசம் செய்கிறது. ஸோ சம்சார தாபத்தை நீக்குகிறது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சாக இருக்குது. ஸோ சம்சாரத்திலோட தாபத்தை இங்கே தாமரை குளன்னுட்டார். அதை நீக்குவதற்குள்ள பனியாக இந்த புன்னகை வீச்சு இருக்கிறது. ஏன்னா புன்னகை எப்பவுமே குளிர்மையாக தானே இருக்கும். அதனால ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிறதுனால தாமரை, இந்த சம்சாரங்கிற தாமரை வாடி போய்விடும். ஹே காமாட்சி, இப்படிப்பட்டது உன்னுடைய மந்தகாச அங்குராக, உன்னுடைய புன்சிரிப்புடைய விதை, அது முளைத்து வரக்கூடிய புன்னகை இப்படி இருக்கிறது. शीतलयन्तु नः पशुपतेः आनन्दजीवातवः नम्राणां नयनाध्वसीमसु शरच्चन्द्रातपोपक्रमाः संसाराख्य सरोरुहाकरकलीकारे तुषारोत्कराः कामाक्षी स्मरकीर्तिबीजनिकराः त्वन्मन्दहासाङ्कुराः कर्मौकागतमः कचाकचिकरान् कामाक्ति संचिन्तये त्वन्मन्दस्मितरोचिषां त्रिभुवन क्षेमङ्करान् अङ्कुरान् नेवत्रं स्मिरश्रियो विकसितं चन्द्रातपाम्बोरुह द्वेषाद्वेषन चातुरीम् इव तिरस्कर्तुं परिष्कुर्वते. ஸோ ரெண்டாவது லைனில் பார்க்கணும்னா துவன் மந்த ஸ்மித ரோச்சிஷாம். ரோச்சிஷ்னாலே ஒளின்னு அர்த்தம். த்விஷா, ரோச்சிஷு, அப்புறம் மரீச்சி, இதெல்லாமே ஒளிங்கிற வார்த்தையோடு சினோனிம்ஸ் அதெல்லாம். ஸோ மந்த ஸ்மித ரோச்சிஷாம், உன்னுடைய புன்னகை, அப்படிப்பட்ட அந்த புன்னகையோட ஒளி திரிபுவன க்ஷேமங்கரான், 3 லோகத்துக்கும் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது. க்ஷேமம் கரான்னா க்ஷேமம் கரோதி, க்ஷேமத்தை செய்யக்கூடியது 3 லோகத்துக்கும். அப்படிப்பட்ட அங்குரான், அப்படிப்பட்ட அங்குரம்னு முளைத்து வரக்கூடிய அந்த புன்னகையோட அழகு 3 உலகத்துக்கு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது. அது கர்மவோக ஆக்கிய தமக, இந்த கர்மங்கள் இருக்க எல்லா மக்கள்லாம் பல கர்மங்கள், இருவினைகள்னு சொல்லுவோம் இல்லையா, புண்ணிய பாப வினைகள். ஸோ இப்படி ரெண்டுமே நீங்கணும், அப்போ தான் மோட்சத்துக்கு போக முடியும். ஸோ இப்படிப்பட்ட அந்த கர்ம கூட்டம், கர்ம ஆக்கிய தமக, அது ஒரு இருட்டு. கர்மங்கள்னாலே ஒரு இருட்டு. அது கச்சிகரான், இது வெள்ளையாக இருக்குது. அப்போ என்னாச்சு, குடும்பிப்பிடி சண்டை போடுறதான். அந்த இருட்டோட குடும்பிப்பிடி சண்டைங்கிறது தான் கச்சான்னா முடி. ஸோ தலையில் இருக்கிறது கச்சா. ஸோ கச்சிக்கரான்னா குடும்பிப்பிடி சண்டை போடுறதுன்னு அர்த்தம்.
ஸோ இந்த வெண்மையாகப்பட்டது அந்த இருட்டை நீக்கிறதுக்கு தள்ளி விரட்டி தள்ளுறதாம். அப்படி சண்டை போட்டு அந்த கர்மத்தினால் ஏற்படக்கூடிய இருட்டை அந்த அஞ்ஞானத்தை நீக்குகிறது. ஏ காமாட்சி சஞ்சிந்தையே அகம் சஞ்சிந்தையே, நான் இதை நன்றாக தியானம் செய்கிறேன் சொல்கிறார் மூக்கன். ஏ வக்திரம் சிசிரஸ்ரீயக விகசிதம். ஸோ இந்த விகசித்தம்னா மலர்ந்த இந்த புன்னகை சிசிரஸ்ரீயக வக்திரம், அதாவது குளிர்ச்சியை குடிக்கிறது, முகத்துக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை குடிக்கிறது. சந்திராதப அம்போருக, ஏன்னா முகத்தையே சந்திரனோடு கம்பேர் பண்ணுவோம் இல்லையா முகம். ஸோ சந்திராதப அம்போருக துவேஷ, நார்மலாக சந்திரன் வந்தாச்சு, சந்திராதபம் சொன்னாலே சந்திர கிரணங்களால் ஏற்படக்கூடிய குளிர்ச்சின்னு அர்த்தம். ஸோ சந்திராதப அம்போருகன்னா தாமரை. ஸோ சந்திரன் வந்தால் தாமரை என்ன ஆகிடும், துவேஷம், சந்திரனுக்கு தாமரைக்கு ஒத்துக்காது, அதனால துவேஷம் பண்ணுறதுனால இதெல்லாம் கூம்பி போயிடும். ஆனால் இந்த புன்னகை இந்த தேவியோட முகத்தை இந்த சந்திரனால் எதாவது பண்ண முடியுமா? பண்ண முடியாது. தாமரையை வேணால் துவேஷம் பண்ணி அதை கூம்ப வைக்கலாம். ஆனால் இந்த புன்னகை அவனுடைய அந்த இதெல்லாம் நீக்கி விகசிதம், இது மலர்ச்சியான இந்த புன்னகை சிசிரஸ்ரீயக, இந்த குளிர்ச்சி ஆகப்பட்டது, முகத்தை அப்படி வாடவே விடாது. ஸோ புன்னகை ஆகப்பட்டது சந்திரனை விட மேலானது அப்படி சொல்கிறார். சாதுரீமிவ திரஸ்கர்த்தும், அந்த சந்திரனை திரஸ்காரம் பண்ணுறது உன்னால் முடியுமா? என்னுடைய முக மலர்ச்சியை உன்னால் கெடுக்க முடியுமா? அப்படிங்கிற மாதிரி திரஸ்காரம் பண்ணுற சாதுரியம் இருக்குது இந்த புன்னகைக்கு. பரிஷ்குர்வத்தே, அப்படி டெக்கரேஷனாக இருக்குது. திரஸ்காரம்னு சொன்னாலே பரிஷ்காரம் சொன்னாலே புனிதப்படுத்துதல், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது, மாற்றுறது, இதெல்லாம் பரிஷ்காரங்கிற வார்த்தையில் அடங்கும். இங்கே என்ன பரிஷ்காரம் பண்ணுறது? டெக்கரேட் பண்ணுறது, முக அழகை ஜாஸ்தியாக பண்ணுறது. ஸோ இப்படி சந்திரனை திரஸ்காரம் பண்ணி உன்னால் என்னோட முகத்தை மலர்ச்சியை தடுக்கவே முடியாது, நீ என்ன வேணால் தாமரை வேணால் கூம்பு வச்சுக்கோன்னு திரஸ்காரம் பண்ணுற மாதிரி இருக்கிற புன்னகை. कर्मोगाद्यतमः प्रजाकचकरान् कामाक्षि संचिन्तये तन्मन्दस्मितरोचिषां त्रिभुवनक्षेमङ्करानङ्कुरान् ये वक्त्रं शिशिरश्रियो विकसितं चन्द्रादपम्बोरुह द्वेषोद्दोषन चातुरीमिव तिरस्कर्तुं परिष्कुर्वते. இந்த உத்தோஷனான்னு வார்த்தை இருக்குல்ல, உத்தோஷனான்னு ப்ரொக்ளைம் பண்ணுறதுன்னு சொல்கிறது, அதாவது கோஷிக்கிறான் அவன். நான் பண்ணுறேன் பாரு, தாமரை கூம்ப வைக்கிறேன்னு அந்த அந்த கிளைம் பண்ணக்கூடிய அந்த சந்திரனை திரஸ்காரம் பண்ணுறதுன்னு அர்த்தம். कुर्युर्नः कुलशैलराजतनये कूलङ्कषं मङ्गलम् कुन्दस्पर्धनचुञ्चवस्तव शिवे मन्दस्मितप्रक्रमाः ये कामाक्षि समस्तसाक्षिनयनं सन्तोषयन्तीश्वरं कर्पूरप्रकरा इव प्रसृमराः पुंसामसाधारणाः. ரெண்டாவது லைனை பார்ப்போம், முதல் லைன் லாஸ்ட்டில் பார்ப்போம். ஸோ குந்த ஸ்பர்தன சுஞ்சவகான்னு என்னது, சாமர்த்தியம் உடையதுன்னு அர்த்தம். ஸோ குந்த மலர்கள், குந்தப்பூ பிச்சி பூ, அரும்பரும்பாக இருக்கக்கூடிய பூ. அப்போ அந்த அரும்பரும்பாக இருக்கக்கூடிய அந்த இதை பூவை கூட வெட்கி தலை வைக்கிறது. ஸ்பர்தனம்னா போட்டி போடுறது. புன்னகை அரும்புன்னு சொல்லுவோம். நம்ம நார்மலாக புன்னகை அரும்பு சொல்லுவோம். புன்னகை அரும்பு, உன்னுடைய புன்னகை அரும்பானது அந்த பிச்சிப்பூ அரும்பு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுறது. தவசிவே மங்களமானவளே மந்தஸ்மித பிரக்ரமாக. ஸோ அந்த மாதிரி மந்தஸ்மிதா புன்னகை அரும்புகள் அப்படி பிரக்ரமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படி வீசி வருது. அப்படி வரும்போது ஏ காமாட்சி, ஏ சமஸ்த சாட்சி நயனம், எல்லாத்தையும் சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர் யாரு? சிவன். ஸோ சமஸ்த சாட்சி நயனம், எல்லாரையும் சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சிவனை சந்தோஷயந்தி, இந்த புன்னகை அரும்புகளில் அவரை சந்தோஷப்படுத்துறது. இந்த புன்னகை அரும்பை பார்த்து ஜீவனுக்கு ஆனந்தம் ஏற்படுறது. ஈஸ்வரம், அந்த ஈஸ்வரனை ஆனந்தப்படுத்தக்கூடிய புன்னகை. கற்பூர பிரகரா இவ, இதை பார்த்தா கற்பூர பிரகரா நிகரா எல்லாம் குவியல் கூட்டமாக இருக்கிறது. ஸோ இந்த கற்பூர கூட்டம் போல் இருக்குது, அவ்வளோ அழகாக விளவிளேர்னு வருது. இவ பிரஸ்ருமரான பரவருது, பரவிய புன்னகை. ஸோ இது சிவன் மேலே ஒரு அங்கமாக மேலே போகிறதுன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எல்லா அங்கத்திலையும் சிவனோட அங்கத்தில் பரவி அவருக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்துகிறது. பும்சாம சாதாரணாக, இது சிவனுக்கு மட்டும்தான் ஈஸியாக கிடைக்கும், பாக்கி ஒருத்தருக்கும் மக்கள். ஏன்னா தேவி பதிவிரதை,
அவள் வேறு யாரை கண்ணெடுத்து பார்க்க மாட்டாள். அதனால மக்களுக்கு ஆண்களுக்கு பும்சாம்னுட்டார், ஆண்களுக்கு அசாதாரணா சட்டுன்னு கிடைக்காது இந்த புன்னகையெல்லாம். மேபி நம்மளுக்கெல்லாம் பெண்களுக்கெல்லாம் கூட ஈஸியாக கிடச்சிடுமா இருக்கும். அதனால் ஆண்களுக்கு இது அசாதாரணமான இந்த புன்னகை அரும்பு சிவனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அப்படிப்பட்ட இந்த புன்னகை குலசைல ராஜதனையே, குலசைலன்னா குலமலைகள்னு எல்லா சிறந்த மலைகளுக்கு பொதிகை மலையிலேருந்து கைலாச மலையிலேருந்து மேருமலை எல்லாமே குலமலைகள்னு பேர். அப்படிப்பட்ட குலமலைகளுக்கு அது ஒன் ஆஃப் தம் எது கைலாசம். ராஜதனையே அந்த இமவான் மகளே கூலங்கஷம் மங்களம். கூலங்கஷம்னு சொன்னால் எல்லை தாண்டிய, அதாவது கரை புரண்டான்னு அர்த்தம். வேளான்னு சொன்னால் கரை, ஸோ அதை கூலம்னாலும் கரை. ஸோ அதை கூலங்கஷம்னா எல்லை தாண்டி கரையை புரண்டு தாண்டி ஓடுறக்கூட வெள்ளம் போல. அப்படிப்பட்ட மங்களம் நக குர்யுகு, அந்த முதல்ல குர்யுகு நகன்னு ஆரம்பிச்சுட்டார். ஸோ எப்படிப்பட்ட கரை புரண்டு ஓடக்கூடிய மங்களங்களை நமக்கு தரட்டும்னு கேட்குறாரு இங்கே மூக்கர். कुर्युर्नः कुलशैलराजतनये कूलङ्कषं मङ्गलम् कुन्दस्पर्धनकञ्चवस्तव शिवे मन्दस्मितप्रक्रमाः एकामाक्षी समस्तसाक्षिनयनं सन्तोषयन्तीश्वरं कर्पूरप्रकरा इव प्रसृमराः पुंसाम् असाधारणाः. श्री कामाक्षी नमः. क्रमेण स्नपनयस्व क्रमेण स्नपयस्व कर्म कुहना चोरेण मारागम व्याख्या शिक्षण दीक्षितेन विदुषाम् अक्षीण लक्ष्मी पुषा कामाक्षी स्मित कन्दलेन कलुष स्फोटक्रिया चुञ्चुना कारुण्यामृत वीचिका विहरण प्राचुर्य दुर्ये नमाम. கரெக்ட். ஸோ இங்கே மூக்கர் என்ன பண்ணியிருக்காரு, ஸ்மித சஷ்டகத்தில் ஃபுல்லாக புன்னகையை வர்ணிச்சுட்டே வர்றாரா. இப்போ பல விதமாக சொல்கிறார் அவர் இங்கே புன்னகையை பற்றி. கிரமேண ஸ்னபயஸ்வ அது லாஸ்ட்டில் பார்க்கணும். கர்ம குஹனா சோரேனான்னு விட்டார். இது கர்மன்னா நம்மளுடைய கர்மங்கள் பண்ணிகிட்டே இருக்கோம். பாப கர்மம் புண்ணிய கர்மம் எல்லா பாவமும் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ இந்த கர்மமாகப்பட்ட சூது குஹனானே வஞ்சகம் சூது அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த கர்மமே நம்மளை வஞ்சனையில் கொண்டு தள்ளி பிறவியில் கொண்டு தள்ளிடும். அப்போ ஏற்பட்ட சூதுடையது இந்த கர்மம். இதை திருடிவிடுறதான் இந்த புன்னகை. நம்முடைய கர்மமாகப்பட்ட வஞ்சகம் அல்லது சூதை திருடக்கூடியதாக இந்த புன்னகை இருக்கிறது. சோரேன அப்படிப்பட்ட புன்னகை. மாற ஆகம வியாக்கியா சிக்ஷண தீட்சித்தேனா, இது அடுத்த ஒரு அப்ஜெக்டிவாக சொல்கிறார் புன்னகைக்கு. மாற ஆகமம்னு சொன்னால், ஆகமம்னு சொன்னாலே வேதம் சொல்லுவோம். இங்கே மாறனோட வேதம் என்னது, மன்மதனுடைய வேதம் என்னது, ஸ்ருங்காரம். ஸோ அந்த ஸ்ருங்கார கவிதைக்கு அப்படியே வியாக்கியா ஒரு எக்ஸாம்பிளாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியதாக இருக்கிறது தேவியோட புன்னகை. ஸோ தேவியோட புன்னகையை பார்த்தாலே ஸ்ருங்கார ரசம் சொட்டுறதுன்னு அர்த்தம். ஸோ அப்படி ஸ்ருங்காரத்தோட எக்ஸ்பிளனேஷனாக வியாக்கியாவாக இருக்கக்கூடிய சிக்ஷனை, அதை கற்பிக்கக்கூடிய தீட்சையை எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஸோ ஸ்ருங்காரத்தை எல்லாருக்கும் கற்பிக்கிறதுக்கு ஒரு தீட்சையை எடுத்துன்னு உட்காந்துருக்கக்கூடிய புன்னகை. விதுஷாம் அக்ஷீண லக்ஷ்மி புஷா. விதுஷாம்னு சொன்னான்னா நல்ல படித்தவர்கள், பண்டிதர்கள், கவிகள் அப்படின்னு அர்த்தம். ஸோ கவிதைகளுக்கு அவளுக்கு கவிதையெல்லாம் எழுதுறதுக்கு ஒரு போஷணம் வேணும். தேவியோட புன்னகை பார்த்தா கவிதை பொங்கின்னு வருது. ஏன்னா தேவியோட புன்னகை பார்த்த மாத்திரத்துலேயே அவளுக்கு அந்த நேச்சர், எப்போவுமே நேச்சரை அட்மையர் பண்ணோம், நேச்சரை பார்த்தாலே நம்ம கவிதை வரும்னு சொல்லுவாள். அதை மாதிரி இந்த புன்னகையை பார்த்த உடனே இந்த கவிகளுக்கெல்லாம் அக்ஷீணன்னு இது குறைவில்லாத மிகவும் லக்ஷ்மி புஷா ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியது. ஸோ புன்னகை என்ன பண்ணுறது, கவித்துவம் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சான்ஸை கொடுக்குறது. காமாட்சி ஸ்மித கந்தலேன்னு சொன்னான்னு இது எமிட்டிங்னு பார்த்தோம். எமிட்டிங்னா பெருக்கு, அப்படியே வருது புன்னகை பெருக்கு. அந்த ஸ்மிதத்தோடைய பெருக்கினால கலுஷ ஸ்போட்ட கிரியா சுஞ்சுனா எக்ஸ்பர்டைஸு, ஒரு சாமர்த்தியம். ஸோ இது என்ன பண்ணுறது, இந்த புன்னகை பெருக்கினால கலுஷன பாப்பங்கள், கலுஷ ஸ்போட்டா வெடிக்க வச்சு விடுறது. நம்முடைய பாபத்தெல்லாம் வெடித்து செதற வச்சு போடுறதான் இந்த புன்னகை. கிரியா சுஞ்சுனா அப்படிப்பட்ட செய்கைக்கு செய்யக்கூடிய சாமர்த்தியமுடைய இந்த புன்னகை. இது இப்படிப்பட்ட புன்னகை. காருண்ய அமிர்த வீச்சிக்கா, இது அது மட்டும் இல்லை, கருணையை பொழியக்கூடியதாக இருக்குது. எப்போவுமே தேவியோட கடாட்சத்துக்கு கருணை ஜாஸ்தின்னு சொல்லுவோம். இங்கே புன்னகைக்கு அந்த கருணை இருக்குன்றார். அமிர்த வீச்சி, அமிர்தம் சொன்னால் வெள்ளை வெளையர்னு இருக்கக்கூடியதில் அமிர்தம். ஸோ அதனால கருணையாகப்பட்ட அமிர்தத்தை அலையலையாக வீசக்கூடியது புன்னகை.
விகரண பிராச்சுரியேன துரியேன. விகரணன் இது விளையாடுவதில் வல்லமை பெற்றது. புன்னகை அப்படியே சிவனோட உடம்புலெல்லாம் போய் விளையாடுறது, அவருடைய கழுத்தில் உள்ள இதை போய் கலர்ஃபுல்லாக மாற்றி போடுறது. கழுத்தில் விஷம் இருக்கா, அந்த புன்னகை அதில் விழும்போது இந்த வெள்ளையும் கருப்பு சேர்த்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக கலர்ஸ், ஏன்னா வெள்ளைக்கும் கருப்புக்கும் நடுவில் தான் விப்ஜியாருங்கிற எல்லா கலர்ஸுமே வருது. ஸோ அப்படி இருக்கும்போது கலர்ஃபுல்லாக மாற்றிடுறது, இப்படிலாம் பார்த்தோம் நம்ம. ஸோ இப்படி விளையாடக்கூடிய புன்னகை பிராச்சுரியேன, அப்படிப்பட்ட சாமர்த்தியமுடைய இந்த புன்னகையாக்கப்பட்டது. துரியேன, துரியேன நம்பர் 1, இந்த மாதிரி விஷயங்களை சாமர்த்தியமாக நம்பர் 1 இருக்கக்கூடிய அந்த புன்னகை. மாம் கிரமேண ஸ்னபயஸ்வ, அந்த முதல்ல லைனை இங்கே படுக்கலாம். என்னை கிரமமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னை குளிப்பாட்டட்டும். அந்த புன்னகை என்னை குளிப்பாட்டும் போது என்னுடைய பாவங்கள்லாம் விடிச்சு போயிடும், என்னுடைய கர்ம குகனமெல்லாம் திருடுபட்டப்படும். அப்போ நானும் நல்ல முதல்ல நம்பர் 1 ஆயிடுவேன் அப்படிங்கிறார் மூக்கரிங்க. क्रमेण तपयस्व कर्म कुहना चोरेण मारागम व्याख्या शिक्षण दीपितेन विदुषाम् अक्षीण लक्ष्मी पूजा कामाक्षी स्मित कन्दलेन कलुष स्फोट क्रिया चुंचुना कारुण्यामृत दीपिका विहरण प्राचुर्य दुर्ये नमः त्वन्मन्द சாந்தி. त्वन्मन्दस्मितकन्दलस्य नियतं कामाक्षि शङ्कामहे बिम्बः कश्चन नूतन प्रचलितो नैशाकर श्रीकरः शीकरः किञ्च क्षीरपयोनिधिः प्रतिनिधिः स्वर्गाग्निः वीचिका बिभ्वोको विविडम्ब एव कुहना கரெக்ட். ஸோ தொன் மந்தஸ்மித, ஹே காமாட்சி, தொன் மந்தஸ்மித கந்தலசிய. கந்தலம்னா எப்போவுமே இந்த கந்தலங்கிற வார்த்தை அடிக்கடி வரும். அது பெருக்கு, அமிர்த பெருக்கானாலும் சரி, புன்னகையோட பெருக்கானாலும் சரி, எமிட்டிங்னு எடுத்தாலும் சரி, வெளிவரக்கூடிய அந்த ரேஸ் மாதிரி வரக்கூடியது அந்த புன்னகைன்னு எடுத்துக்கலாம். ஸோ உன்னுடைய புன்னகையுடைய பெருக்கு நியதம், நியதம்னு நியமிக்கப்படுறது இல்லையா, அப்பாயிண்ட் பண்ணுறது, நியமிக்கப்பட்ட. சங்காமகை, ஒரு சந்தேகமெல்லாம் வருது. இந்த புன்னகையோட பெருக்க பார்த்த உடனே இவருக்கு சில சந்தேகங்கள் வந்துடுது. என்ன சந்தேகம் வருதுன்னா, நைஷாகர ஷீகரக, ஷீகரகன குளிர்ந்தன்னு அர்த்தம். ஸ்ரீனா ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியது. இப்போ நிஷாகரன் யார்? ராத்திரியை உண்டாக்குபவன் சந்திரன். ஸோ சந்திரனுடைய அந்த ஐஸ்வர்யத்தை, அவனுடைய அந்த ஐஸ்வர்யமே அவனுடைய ஐஸ்வர்யமாகப்பட்டது. நூதனக பிம்ப கஷ்டன பிரச்சலித்தக, நூதனகன புதுசாக ஏற்பட்ட ஒரு பிம்பமோ. அப்போ புன்னகை வெளிவருது, அந்த புன்னகை சந்திர பிம்பத்தை உண்டாக்குறது. ஸோ புன்னகையினுடைய வெளிப்பாடு தான் சந்திரனோன்ட்டு ஆச்சரியப்படுறாரு. இப்போ சங்காமகேன்னு ஆச்சரியமாக இருக்குது. புன்னகை பார்த்தோன்னே பலவித எண்ணங்கள் அவருக்கு வருது. ஒரு சந்தேகம் என்னன்னா, இப்போ அந்த சந்திரனை இந்த புன்னகையாகப்பட்டது தனது பிம்பமாக, நூத்தனமான புதிதான ஒரு பிம்பமாக, ஏதோ ஒரு பிம்பமாக பிரச்சலித்தக ஏற்படுத்தி விட்டதோ. அடுத்த சந்தேகம் வருது. க்ஷீரபயோநிதிகி கிஞ்ச பிரதிநிதி அப்படி சொல்கிறார். க்ஷீரபயோநிதி இது பார்க்கடல். ஸோ க்ஷீரனா பால், இப்போ க்ஷீரபயோநிதி, பயோனா வாட்டர், பால் அல்லது வாட்டர் ரெண்டுக்குமே பயான்னு பேர். க்ஷீரபயோநிதியில் பார்க்கடல், அந்த பார்க்கடலுடைய இது பிரதிநிதியாக இருக்கிறதோ, அந்த பார்க்கடலுடைய பிரதிநிதியாக இந்த புன்னகை இருக்கிறதோ. அப்படின்னு என்ன அர்த்தம்? பிரதிநிதிக்கு எப்போவுமே வேல்யூ ஜாஸ்தி, இந்த ரெப்ரசன்டேட்டிவ்க்கு. அதுதான் முன்னாடி நம்ம பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த அடகு கடையில் வைக்கிறோம் வச்சு பாதுகா சகசிரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எல்லா பிரவச்சனக்காராலும் சொல்லிடுவாங்க, பாதுகைக்கு அந்த ராமரை விட வேல்யூ ஜாஸ்திடுவான். ஏன்னா அடகு வச்ச சாமான் நிறைய தங்கத்தை கொடுத்தா தான் கொஞ்சம் பணம் தருவான். ஸோ அது மாதிரி அடகாட்டமாக இவன் பாதுகா எடுத்துன்னு போயிட்டான். ஸோ ராமரை விட அந்த வேல்யூ ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவான். அது மாதிரி இந்த உன்னுடைய புன்னகை பிரதிநிதியாக இருக்குன்னு சொல்லும்போது உன்னுடைய புன்னகையுடைய வேல்யூ ஜாஸ்தி. க்ஷீரபயோநிதியோடைய பிரதிநிதி. ஓகே, க்ஷீரபயோநிதி அசல்னு சொன்னால் உன்னுடைய புன்னகை அதோடைய பிரதிநிதிங்கும் போது உன்னுடைய வேல்யூ தான் ஜாஸ்தின்றாங்க. சொர்வாகினி வீச்சிகா பிம்போக்கோ அப்படி. மூணாவது சந்தேகம் வருது. சொர்வாகினின்னு சொன்னால் அப்படியே சொர்க்கத்திலேருந்து வரக்கூடிய கங்கை. அந்த கங்கையுடைய வீச்சுக்கான அலை, அது வெள்ளை கலரில் கங்கையோட அலை பொங்கிட்டு வரும். அந்த அலையை கூட அதோட இன்டிஃபரெண்ட்டாக இருக்குது. பிப்போக்கம்னு சொன்னால் இன்டிஃபரன்ஸு. ஸோ இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி உன்னுடைய புன்னகை அந்த கங்கையை வீழ்த்தி விடுகிறதோ, இப்படி ஒரு சந்தேகம் வருது அவருக்கு. அது மட்டும் இல்லை, மல்லி மதல்லி ருச்சக குகனா ஏவ. மல்லினா மல்லிகைப்பூ. அந்த மல்லிகைப்பூ அப்படியே வளையர்னு இருக்கும். அது மத்தல்லின்னு சொல்லாலே தல்லவ பல்லவ சல்லலித்தேன்னெல்லாம் பாட்டெல்லாம் வருது இல்லையா. அந்த தல்லஜா மத்தல்லி இதுக்கெல்லாம் ஒரே அர்த்தம் என்னென்னா எக்ஸலண்ட்னு அர்த்தம்.
ஸோ எக்ஸலண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த கலர், அந்த மல்லிகைப்பூடு வெள்ளை விளையருங்கிற கலருக்கு குகனாயேவ அதுவே ஒன்றுமே இல்லை, அது வஞ்சக வேலை, அது ஏமாற்று வேலை பண்ணுறது. புன்னகையை பார்த்துடுற அது வந்து பல்லிழிக்கிற மாதிரி இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ குகனாயேவனது அது வெறும் வெற்றி வேஷம், வேடதாரி அந்த மல்லிகைப்பூ, என்னுடைய புன்னகை அவ்வளோ அழகு இப்படிங்கிற சந்தேகமெல்லாம் மூகருக்கு வருது. சங்காமகேன்னு ஆரம்பிச்சிருக்காருங்க. वन्मन्दस्मितकन्दलस्य नियतं कामाक्षि शङ्कामहे बिम्बः कश्चन नूतनः प्रचलितो नैषाकरश्रीकरः किञ्च क्षीरपयोनिधिप्रतिनिधिः स्वर्वाहिनी वीचिका विप्पो को विविडम्ब एव कुहना मल्लीमचल्लीरुचः दुष्कर्मार्कनिसर्गकर्कशमः सम्पर्कतप्तं मिलत् पङ्कं शङ्करवल्लभे मम मनः काञ्चीपुरालङ्क्रिये अम्बत्वन्मृदुलस्मितामृतरसे मन्त्वा विदूयव्यताम् आनन्दोदय सौदशृङ्गपदवीम् आरोढुम् आकाङ्क्षति. ஸோ துஷ்கர்ம அர்க்க, துஷ்கர்மன்னு நம்ம கேட்கக்கூடிய பாபங்கள் அர்த்தம், மோசமான காரியங்கள், செய்யக்கூடாத காரியங்கள், இதெல்லாம் வந்து ஒரு சூரிய நடவை தபிக்கிறது. ஸோ அது என்னாகும், நிசர்க்கம், சர்க்கம்னால சிருஷ்டி, நிசர்க்கம்னா மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கிறத கொடுக்கும். இந்த கர்ம வினைகள் பாப வினைகள் எல்லாம் அது ஒரு சூரியன் போல் தகிச்சுட்டு மீண்டும் பிறவியை கொடுக்கக்கூடியது. நிசர்க்க கர்க்கஷ, கர்க்கஷ மகஹ, மகஸ்னா மகஹான்னு சொன்னா அக்னின்னு அர்த்தம், அப்படி சூடு. அப்போ கர்க்கஷன கொடிய, ஸோ கொடிய அக்னி போல பிறவியை தரக்கூடியது. சம்பர்க்க தப்த, அது கூட என்ன ஆகுது, தப்த மிலத்து, அக்னி போல் அந்த சூரியனாகப்பட்டது பிறவியை கொடுக்கறது, அது கூட அக்னியும் சேர்ந்தால் தாபம் இன்னும் ஜாஸ்தியாகிடும். அப்போ வெயில் காலத்தில் ஒரு பில்டிங் தீப்பெட்டி எரிஞ்சால் எவ்வளோ கொடுமையாக இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அது மாதிரி சேர்ந்த பாபங்கள் இங்கே பாபங்கள். பங்கம்னு சொன்னால் சேரு அல்லது பாபம். ஸோ மிலத் பங்கம், அக்னி கூட இந்த பிறவிங்கிற அக்னி எடுத்துட்டு இந்த கர்ம வினைகள் ஆக்கப்பட்ட சூரியன் ரெண்டுமா சேர்ந்து இந்த பாப சேற்றை உருவாக்கி, ஹே சங்கர வல்லபே, சங்கரனுக்கு பிரியமானவளே காமாட்சி, காஞ்சிபுர அலங்கிரியே, காஞ்சிபுரத்தை அலங்காரம் செய்து கொண்டு வீற்றிருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரியாக இருக்கக்கூடிய காமாட்சியே, அம்ப, ஹே அம்மா, தொன் மிருதுல ஸ்மித அமிர்தரசே, உன்னுடைய அந்த அழகான புன்னகை இருக்கு இல்லையா, அது அமிர்தமாகப்பட்ட ரசத்தை கொற்றதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த புன்னகை ரசத்தில் மங்த்வா குளிக்கணும். என்ன குளிக்கணும், மம மனக, முதல்ல சொல்லிட்டார், என்னுடைய மனசு இந்த தாப்பெல்லாம் நீக்கிறதுக்கு உன்னுடைய புன்னகையாகட்ட அமிர்த ரசத்தில் குளித்து, மங்த்வான குளித்து விட்டு, வியதாம் வெதூய, வியதான கவலை, ஸோ கவலைகளாம் வீதூய நன்றாக தூக்கி விசிறிவிட்டு, கவலையெல்லாம் இல்லாமல், ஆனந்த உதய சௌத ஸ்ருங்க பதவி, ஆனந்தம் என்றக்கூடிய உதிக்கக்கூடிய ஆனந்தம். ஸோ அந்த ஆனந்தமாகப்பட்ட பால்கனி, சௌத ஸ்ருங்கான்னு சொன்னால் அது சௌதான்னு சொன்னால் மேல் மாடியில் உள்ள பால்கனியை குறிக்கக்கூடியது. ஸோ அப்படிப்பட்ட அந்த மேல் மாடியில் அப்படிப்பட்ட பதவி பார்த்தீங்கன்னா, அந்த வழியில் ஆரோடும் ஆகாங்ஷதி, அதில் ஏறணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. புன்னகை வந்து படிக்கட்டாட்டமாக அப்படி மேலே பால்கனியில் அப்படியே வீசின்னு இருக்கு. ஸோ இந்த என்னுடைய மனமாகப்பட்டது உன்னுடைய இந்த புன்னகை வீச்சில் குளிச்சு மேலே ஏறி உன்னை வந்து அடைய ஆசைப்படுகிறதுன்னு சொல்கிறேன். துஷ்கர்மார்க்கணி சர்க்க கர்க்கஷமஹ சம்பர்க்க தப்த மிலத் பங்கம் சங்கர வல்லபே மம மனஹ காஞ்சிபுராலம் கிரியே அம்பத்வன் மிருதுல ஸ்மிதாமிருதரசே மந்த்வா விதூயவ்யதாம் ஆனந்தோதய சௌத ஸ்ருங்க பதவீம் ஆரோடும் ஆகாங்ஷதி. நம்ராணாं நகராஜசேகரசுதே நாகாலயானாं புரः காமாட்சி त्वरया विपत्प्रशमने कारुण्यधारा हिरण् आगच्छन्तमनुग्रहं प्रकटयन् आनन्दबीजान्ते नासीरे मृदुहास एव तनुते नाते सुता शीतलः. ஸோ நகராஜசேகர சுதேன்னு கூப்பிட்றார். நகராஜ, நகன மலை, மலையுடைய ராஜா இமவான், அந்த ஹிமாலயாஸ்,
அவருடைய சேகரசுதே அவருடைய அதாவது ரொம்ப கொழுந்தே அப்படின்னு கூப்பிடுறாரு தலை, அதாவது சேகரன்னு அவருடைய முடிக்கே அப்படியே குல விளக்கேன்னு சொல்ல மாட்டோமா, அப்படிப்பட்ட குழந்தையே காமாட்சி நம்ரானாம் நாக்காலயானாம் வணங்கின்னு இருக்கா. யாரு? நாக்கான சொர்க்கலோகம், சொர்க்கலோகத்தில் உள்ள தேவர்கள் எல்லாம் புறக உன்முன்னே விழுந்து வணங்கின்னு இருக்கா. ஹே காமாட்சி துறையா விபத் பிரசமனே, எங்களுடைய ஆபத்தெல்லாம் நீக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு தேவியோட காலை வந்து விழுந்து வணங்கிட்டு இருக்கா. ஸோ அவளுடைய விபத்து ஆபத்துக்களை எல்லாம் பிரசமனம் பண்ணணும், நீக்கணும். அதுக்காக வேண்டி காருண்யதாராக்கிரன் முதல்ல முன்னாடி வந்துடுது. என்ன வருது? புன்னகை. ஸோ கவலைப்படாதீங்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி புன்னகையை வீசிக்கொண்டு கிரன்னு கிரத்தின்னு செதறடிக்கிறது. புன்னகையாகப்பட்டது உங்களுடைய ஆபத்தெல்லாம் நான் நீக்கிறேங்கிற காருண்ய தாரையை பெருக்கிட்டு வரதா முன்னாடி ஆகச்சந்தம் அப்படி வரக்கூடிய அனுகிரகம் பிரகடயன். ஸோ அனுகிரகத்தை முதல்ல சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் லைனில் லீடு பண்ணுறது, அதுக்கு பின்னாடி தான் கருணை கடாட்சமே வர்றது போல் இருக்குது. ஸோ இங்கே என்ன சொல்லிட்டாரு? புன்னகை படிக்கும்போது புன்னகையை முதல்ல சொல்லிவிடலாம். புன்னகை முன்னாடி வந்து உனக்கு கவலைப்படாதேங்கிறத ஒரு சொல்லிவிடுறது, கருணைய தாரணை பெறுகிறது, பின்னாடியே கருணை கடாட்சம் வீசும். இப்படியாக ஒன்றொன்றாக இது முதல்ல ஃப்ரண்ட் லைனில் நிறுந்துட்டு அதை வெளிப்படுத்தி கொண்டு அனுகிரகத்தை சொல்லி கொடுத்து கொண்டு ஆனந்த பீஜானிதே ஆனந்தத்தை வழங்கக்கூடியது இல்லையா, ஆனந்தத்துக்கே ஒரு வித்தாக இருக்கக்கூடியது, விதையாக இருக்கக்கூடிய புன்னகை. சுதா சீதலக அமிர்தம் போன்ற குளிர்மையை உடைய அந்த புன்னகை. நாசீரே, நாசீராங்கிறதுக்கு ஃப்ரண்ட் லைன் அர்த்தம். முதல்ல யார் போரில் லீடு பண்ணுறவனும் நாசீராக தான். போரில் ஃப்ரண்ட் லைனில் லீடு பண்ணக்கூடியவனும் நாசீரன். ஸோ அந்த இடத்துல இங்கே புன்னகை முதல்ல வருது, அது நாசீரன்னு சொல்லலாம். ஏன்னா ஃப்ரண்ட் லைன் லீடராக வருது கருணைக்கு. இன்னொரு அர்த்தம் இந்திரன் தேவர்களோட படையலாம். ஏன்னா தேவர்களுக்கு துக்கம் எங்கே அசுரர்கள்ட்டருந்து வரப்போகிறது. அதனால ஃப்ரண்ட் லைனில் லீடு பண்ணணும் யார்? இந்திரன். அப்போ அவனுக்கு நாசீரகனே பேருண்டு. இது தயாசதகத்தில் நம்ம படிச்சிருக்கோம் இந்த வார்த்தையை. ஸோ நாசீரே அந்த இந்திரனிடத்தில் மிருதுஹாச ஏவா புன்னகை ஆகப்பட்டது. நான் வந்து உனக்கு இருக்கேன், நீ லீடு பண்ணுறதுக்கு நான் இருக்கேங்கிறது அந்த இந்திரனைக்கு வெளிப்படுத்துகிறது. தனுத்தே விஸ்தாரமாக வெளிப்படுத்துகிறது. ஹே நாதே, ஹே அம்மான்னு சொல்கிறேன். நம்ராணாம் நகராஜ சேகரசுதே நாகாலயானாம் புரஹ காமாட்சி த்வரயா விபத் பிரசமனே காருண்யதாரா கிரன் ஆகச்சந்தமனுக்ரகம் பிரகடயன் ஆனந்த பீஜானிதே நாசீரே மிருதுஹாச ஏவ தனுதே நாதே சுதா சீதலஹ. காமாட்சி பிரதமான விப்ரமநிதிः கந்தர்ப்பதர்ப்ப பிரசூः முக்தஸ்தே மிருதுஹாச ஏவ கிரிஜே முஷ்ணாது மே கில்பிஷம் யம் த்ரஷ்டும் விஹிதே கரக்ரஹ உமே शम्भुस्त्रपामीलितं स्वैरं कारयति स्म ताण्डव विनोद आनन्दिना तण्डुना. ஓகே, ஸோ 3ஆம் லைனில் பார்ப்போம். 3-4 முதல்ல பார்ப்போம். எம் திரஷ்டும் விகிதே கராகிரக விகிதே ஸோ கரகிரகம் பாணிகிரகம் அப்படின்னு சொன்னால் கல்யாணம் இல்லையா. பாணிகிரகம்னா கைப்பிடிக்கிறது, ஒருத்தருக்கு அது ஆணு பண்ணு கைப்பிடிக்கும் போது மேரேஜ். ஸோ கரகிரகம்னா பாணிகிரகம்னு அர்த்தம் கல்யாணம். ஸோ விகிதே கரகிரகே. ஸோ அந்த கல்யாணம் அந்த நடந்து கொண்டிருக்கும் பொழுது எம் திரஷ்டும் யார்? எந்த சிவனை பார்ப்பதற்கு உமே சம்புகு திரபாமீலிதம். ஆனால் வெட்கம் வந்துடுது தேவிக்கு. அப்படி பார்க்க முடியுமா? சிவனை பார்க்க முடியாது. அதனால வெட்கத்தோடு அவள் தலை குனிந்து உட்காண்டிருக்கா. சம்புகு திரபாமீலிதம் ஸ்வைரம், அதாவது உன்னுடைய அந்த புன்னகை சிரிப்பு வர மாட்டேங்கிறது, பகவானை பார்க்கறதுக்கு முடியலை, வெக்கம் ஜாஸ்தி ஆகிடுது திரப்பா. அதனால கண்ணை மூடிட்டு சிரிக்காமல் அப்படி இருக்கும்போது ஸ்வைரம் காரயதி ஸ்ம. ஸ்வைரம்னா அவர் தன் இஷ்டத்து போல இவளை எப்படியாவது சிரிக்க வைக்கணும் அப்படின்னு சிவன் நினைக்கிறாராம். ஸோ அவர் என்ன பண்ணுறார்? காரயதி ஸ்ம, அவர் செய்ய வைக்கிறார். இவளை சிரிக்க வைக்கிறதுக்கு ஒரு காரியம் ஐடியா பண்ணுறார் அவர். தாண்டவ வினோத ஆனந்தினா தண்டுனா. தாண்டவ வினோதம், தாண்டவம் ஆடுறது யார்? சிவன் தாண்டவம் ஆடுவார். அந்த தாண்டவத்தை ஏற்படுத்துறதுக்கு உள்ள நந்தியை வந்து இதெல்லாம் நாந்தி ஸ்லோகம்லாம் வாசித்து மிருதங்கம் அடித்து நந்தி மத்தாளம் கொட்டானெல்லாம் பாடுறோமே, அந்த மாதிரி அந்த தாண்டவத்தை ஆனந்திக்கிறதுக்காக வினோதம், அந்த ஆனந்த டான்ஸை பார்க்கறதுக்காக அப்படி ஏற்பாடு செய்யக்கூடிய தண்டுனுங்கிறது வந்து இங்கே வந்து நந்தி.
ஸோ நந்தியால் செய்ய வைக்கிறார், நந்தியால் புன்னைய வைக்கிறார். ஏன்னா நந்தி வந்து ஜில் 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 ஜில்னு அவர் பாட்டும் தாளமும் கொட்ட இது ஆடும்போது தேவிக்கு புன்னகை வந்துடுது. இப்போ அப்போ இந்த மாதிரி தன் இஷ்டம் போல் இவளோட புன்னகையை வெளிப்படுத்த வச்சு விடுறார் சிவன். அப்படி செய்யும்பொழுது காமாட்சி முதல்ல பிரதமான விப்ரமநிதிகி. ஸோ ஒரு மயக்கம், விப்ரமம்னு ஒரு மயக்கக்கூடிய அந்த நிதியாகப்பட்ட புன்னகை பிரதமான வெளிப்படுத்தக்கூடியது. ஷீ ஷோஸ், அவள் வெளிப்படுத்துகிறா ஒரு புன்னகையை, அது எல்லாரையும் மயக்கக்கூடிய புன்னகையாக இருக்கிறது. கந்தர்ப்ப தர்ப்ப பிரசு, அந்த புன்னகை என்ன பண்ணுறது? கந்தர்ப்ப தர்ப்ப, மன்மதனுக்கு செருக்கை உண்டாக்கக்கூடிய, தர்ப்பன செருக்கு, மன்மதனுக்கு செருக்கை உண்டாக்கக்கூடியது. பிரசுகு பிரசவிக்கிறது. ஸோ அந்த ஸ்ருங்கார ரசத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த புன்னகை இப்போ வெளிப்பட்டு விடுறது. ஏன்னா சிவன் அந்த நந்தியை வச்சு உண்டாக்கி விடுறார், இவளுக்கு சிரிப்பு உண்டாக்கிடுறார் கல்யாண வேலையில். ஸோ முக்தகத்தே மிருதுகாசையேவா, முக்தகன்னா மோகமாக, அது எல்லாரையும் மோகிக்க வைக்கக்கூடிய உன்னுடைய புன்னகையாக்கப்பட்டது. மிருதுகாச அதான் புன்னகைன்னு அர்த்தம். சிரிப்பு மிருதுகாசம் வரும், புன்னகைன்னு ஆகிடுது. அப்படிப்பட்ட புன்னகையாக்கப்பட்ட ஹே கிரிஜே, கிரிஜானது கிரிக்கு பிறந்தவளே, இமவான் மகளே, முஷ்ணாத்துமே கில்பிஷம், அப்படிப்பட்ட புன்னகை என்னுடைய கில்பிஷம் பாபங்களை முஷ்ணாத்து திருடி விடட்டும் சொல்றார். காமாட்சி பிரதமான விப்ரமநிதிஹி கந்தர்ப்பதர்ப்ப பிரசூஹு முக்தஸ்தே மிருதுஹாதயேவ கிரிஜே முஷ்ணாது மே கில்பிஷம் யம் த்ரஷ்டும் விஹிதே கரக்ரஹமுமே சாம்புஸ்திரபாமீலிதம் ஸ்வைரம் காரயதி ஸ்வதாண்டவ வினோத ஆனந்தினா தண்டுனா. ஒன்று போலப்பா. ஓகே மேம். ஷுண்ணம் கேனசிதேவ தீரமனசா குத்ராபி நானாஜனைः கர்ம கிரந்தி நியந்திரிதைர் அசுகமம் காமாட்சி சாமான்யதः முக்தைர் द्रष्टुमशक्यमेव मनसा மூடஸ்ய மே மௌக்திகம் மார்க்கம் தர்ஷயது பிரதீப இவதே மந்தஸ்மித ஸ்ரீரியம். ஸோ கேனச்சித் தீர மனசா, ஏதோ சில பேர், ரொம்ப ரேராக உள்ள சில பேருக்கு மட்டும் தீர மனசா, அவர்களுக்கு தைரியமிக்க மனதே உடையவர்கள். தீர மனசான தீரர்கள்னா டெஃபினிஷன் சம்ஸ்கிருதத்தில் எப்படின்னா, தான் நினைத்ததை கண்டிப்பாக செயல்படுத்தக்கூடியவர்கள். பாதியில் அந்த வேலையை விட்டுட்டு போயிட மாட்டான். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நிலை பெற்று அந்த காரியத்தை முடிக்கக்கூடிய சாமர்த்திய உடையவர்கள் தீரர்கள்னு சொல்லுவோம். அந்த மாதிரிப்பட்ட உறுதியோடு இருக்கிறவர்களால் சுண்ணம்னா ப்ராக்டிஸ் பண்ணுறது, அவள் மட்டும்தான் மனசுக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பா. தேவி அடையணும், தேவியோட புன்னகையை நம்ம தியானத்தில் காணணும் அப்படிங்கிற ப்ராக்டிஸ் எல்லாம் அந்த தீரர்களால் மட்டும்தான் செய்ய முடியும். சாதாரண ஜனங்களுக்கு குத்ராபி எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சில பேரால் மட்டுமே அதை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியவர்களாக இருக்கா. மற்றவாள்லாம் எப்படி இருக்கா? நானா ஜனைகி சாமானியத்தக, மற்ற சாதாரண ஜனங்கள், ஆர்டினரி பீப்புள், சாமானியமாக உள்ளவர்கள், சாமானியத்தகன ஆர்டினரியாக, கர்ம கிரந்தி நியந்திரிதைகி, அவன் அந்த கர்மத்தோடு முடிச்சில் திருப்பி திருப்பி பிறக்கிறவா இல்லையா. அசுகமம்னு இது பிறவி எடுத்து சாதாரணமாக சாமானியர்களாக பிறந்து இந்த கர்ம வினைகளால் அந்த கர்ம முடிச்சினால மீண்டும் பிறவி எடுக்கக்கூடியவர்களுக்கு முக்தைனா மோகம், இந்த விஷய ஆசை விஷயத்துலலாம் மோகத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு திரஷ்டும் அசக்கியமேவ, அவளால் பார்க்கவே முடியாது. இந்த புன்னகையை ஒரு சொப்பனத்தில் கூட காண முடியுமா? இல்லை மனசால் நினைக்கக்கூட முடியுமா? அப்படி சாதாரண மனிதர்களாக பிறவி எடுத்தவர்களால் பார்க்கவே முடியாத அந்த புன்னகை, ஏதோ தீரர்கள் எப்போ ஒரு சமயத்தை பார்க்கக்கூடிய அந்த புன்னகை ஏன் மனசினால வர முடியாது. ஸோ மூடசியமே, அப்படிப்பட்ட மூடனாக நானும் இருக்கேன். நானும் அந்த நானாஜனிகை, அந்த பல பேரில் ஒருத்தனா நான் இருக்கேங்கிறார். மூடசியமே, அப்படி மோகத்தில் ஆழ்ந்த எனக்கு மௌக்திகம் மார்க்கம் தர்ஷயது, எனக்கு அந்த முத்து மார்க்கத்தை காட்டுன்ற. முத்து மார்க்கம்னு சொல்லும்போது எனது முத்து எப்போவுமே வெள்ளை, சத்துவத்தோடு ஒப்பிடக்கூடிய வெள்ளை. சத்துவங்கிறது ஞானத்தை குறிக்கக்கூடியது. ஸோ மௌக்திகம் மார்க்கம்னா ஞான மார்க்கம். ஸோ அந்த புன்னகை ஆகப்பட்டது எனக்கு அந்த ஞான மார்க்கத்தை காட்டட்டும், எனக்கு அந்த புன்னகை எனக்கு கிடைக்கணும், நான் அதனால ஞானத்தை அடையணும்னு கேட்குறேன். பிரதீப இவத்தே, ஏன்னா தீபம் அப்படியே நல்ல ஜெகஜோதியாக ஜோதிஷா அப்படி எரியும். அது
ஸோ அந்த மாதிரி ஒரு தீபம் எப்படி அழகாக எரியறதோ அந்த ஞானம் அப்படி ஒளிர் விடணும், என்கிட்ட ஒளியாக உள்ள வரணும். அது ஹே தே மந்தஸ்மித ஸ்ரீஹி இயம், உன்னுடைய இந்த மந்தமான புன்சிரிப்பாகப்பட்டது, இயம் இயம் ஸ்ரீஹின்னு இந்த ஐஸ்வர்யமாகப்பட்ட புன்னகை எனக்குள்ள தீபமாக அந்த ஞானத்தை ஒளிர விடட்டும்னு கேட்குறேன். क्षुण्णं केनचिदेव धीरमनसा कुत्रापि नानाजनैः कर्मग्रन्थिनियन्त्रितै असुगमं कामाक्षि सामान्यत मुग्धैर्दृष्टुमशक्यमेव मनसा मूढस्य मे मौक्तिकं मार्गं दर्शयतु प्रदीप इव ते मन्दस्मितश्री इयम्. ஸ்ரீ காமாட்சியே நமக. இதை போட்டு நான் ரீஜாயின் 13th அத்தியாயம் 34th ஸ்லோகா மேம். ஆமாம், ஒரு நிமிஷம் மேம் உங்க மியூட்டில் இருக்கா? மியூட்டில் ரைட் 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 ஓகே ஓகே ஓகே